இளநீர் வெட்ட வந்தால் இளநீர் வெட்டணுமா சாப்பிட்ணுமான்னு இருக்கணும். ஒருத்தன் என்னடான்னு போய் அங்கே உக்காந்துன்னு ஃபோனை பார்த்துன்னுக்குறான். ஒருத்தன் என்னடான்னா இந்த பக்கம் ஒன்று ஃபோன் பேசி நிற்கிறான். நானும் எங்கள் மச்சானை மட்டும் 2 பேரும் இளநீர் வெட்டி குடிச்சின்னு உக்காந்துக்கிறோம். இளநீ வெட்டி கொடுக்குறதே பெரிய விஷயம். இதில் ஃபோனை நோண்டிக்கின்னு உக்காந்துன்னுக்குறானுங்க. இவங்களுக்கு இளநியே கிடைக்காத ஏரியாவில் எடுத்துன்னு போய் விட்டு வரணும். வெட்டி கொடுக்குறதுனால தான் அதோட அருமை தெரிதல் இவங்களுக்கெல்லாம். நானும் மச்சானை மட்டும் 2 பேரும் மரம் ஏறி வெட்டி சாப்பிட்றோம். 2 பேரும் 2 பக்கம் ஃபோனை நோண்டின்னு உக்காந்துக்கிறானுங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இளநீர் நுங்கு 2 சாப்பிட்டா தான் ஓரளவுக்குன்னா நல்லா இருக்குது. இளநீர் நல்லா வழுக்கையாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக. கரெக்டாக மதியம் வெயிலுக்கும் இளநீர் குடிச்சிட்டு அந்த தண்ணியோட அந்த தேங்காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சும்மா தரமாக இருக்குது. நானும் மச்சான் தான் அதிகமாக இளநீரே சாப்பிடுவீங்க. கூட 2 பேர் இருக்கிறானுங்க. ஃபோனை பார்த்துக்கினே உக்காந்து இருப்பானுங்க. எப்பவுமே இளநீ தரலன்னா ஒரு 6-7 தெளிக்கு ஒரு ஆள் கணக்கு போட்டு அவ்வளோ சாப்பிட முடியாது. ஒரு 3 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும்.